அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். நாம் இப்போது கேது பகவானை பற்றி பார்ப்போம். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என சோதிட நூல்கள் கூறுகின்றன. இருந்தாலும் சிலர் தொழிலில் சிரமப்படுகிறார்கள். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துக்கு சிறப்பான பலனை தரும். மற்ற தொழில்களை செய்பவர்களுக்கு சுமாராக இருக்கும். மேலும் 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் பிற்காலத்தில் வரக்கூடியது என்ன என்பதை தெரியக்கூடிய அளவுக்கு ஞானங்கள், அறிவுகள், ஆற்றல்கள் மிக்கவர்களாக சிறந்த முறையில் வாழ்கிறார்கள். அதே கேது பகவான் லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் இருந்தால், லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு மறு ஜென்மம் இல்லை என சொல்கிறார்கள். அதே நேரம் அவர்கள் எதிர்பாராத அளவிற்கு ஏற்றத்தை சந்திப்பார்கள் வாழ்வில். அதனால் 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சிறப்பான அமைப்பு தான். 11ஆம் இடத்திலும் கேது பகவான் இருப்பது சிறப்பான அமைப்பு தான். 10ஆம் இடத்தில் இருப்பது சில பேருக்கு நன்மைகளை செய்யக்கூடியது, சில தொழில்களுக்கு தொய்வை ஏற்படுத்துகிறது. அதனால் கேது பகவானை பற்றி அவர் 10ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், 11ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், 12ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.